நமசிவாய. ஐ லவ் யூ ஆல். லவ் பண்ணுங்க. லவ் பண்ணுறதை பத்தி தான் இந்த பதிவு. லவ் பண்றது அப்படின்னா ஒவ்வொருவரையும் நேசியுங்கள் அப்படின்றது. அதாவது நம்ம படத்தில் பார்க்கிறது போலவோ ஒரு சீரியல்ல பார்க்கிற மாதிரியோ கதைகள்ல படிக்கிற மாதிரியோ அல்ல. நம்மளுடைய வாழ்வை எல்லா விதத்திலும் மேம்படுத்திக் கொள்வதற்கு இதை ஒரு தெராப்பியாவே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜப்பான்ல இதை பத்தின ஒரு தெராப்பி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 4-5 விஷயங்களை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். இந்த விஷயம் என்னங்கிறது நம்ம ஒவ்வொரு விஷயமாக நம்ம பார்ப்போம். அப்ப இந்த நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்திருக்கோம், கிராட்டிடியூட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், எல்லோருக்கும் நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அதே மாதிரியான ஒரு விஷயம் என்னன்னா ஐ லவ் யூ அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்மளுடைய தாயிடமும் சரி, நம்மளுடைய தந்தையிடமும் சரி, நம்மளோட குழந்தைங்க கிட்டையும் சரி, அந்த ஐ லவ் யூ அப்படிங்கிறது மேபி ஆங்கிலமாக இருக்கட்டும், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கிறது, எனக்கு ஒன்னு நான் ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு உன் மேல அன்பு ஜாஸ்தியா இருக்கு, எந்த ஒரு விஷயமும் அந்த லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயம், எந்த அன்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதை அனைவரிடமும் பகிருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பிராக்டிகலா பார்த்தோம்னாக்க இப்ப நான் சொன்ன ஒரு ஜப்பான்லயோ இல்ல வேறு ஒரு இடத்துலயோ இந்த மாதிரியான ஒரு தெராப்பி மாதிரி அந்த லவ் யூங்கிறத ஒரு தெராப்பியாவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது. எந்த மாதிரியான ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு கொடுக்கும். அந்த கம்பேஷனேட் ஃபீலிங் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கக்கூடிய ஒரு அஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு கொடுக்கும். இது என்ன ஆகும்னா பேசிக்கலி எல்லாமே ஒரே விஷயம் தான். இது ஒரு மனிதர்கள்கிட்ட நம்மளுடைய குழந்தையை நம்மளோட குழந்தையை நம்ம கையில வச்சுக்கிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு உணர்வு வருகிறது, நம்மளுடைய குழந்தைகளை நம்ம ஹக் பண்ணிக்கும் போது எந்த மாதிரியான ஒரு உணர்வு வருகிறது, அந்த மாதிரியான ஒரு உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதரிடத்திலும் நமக்கு வரும். ஆனா பிராக்டிகலா நம்ம இப்ப சொல்ல போற ஒரு விஷயத்துல பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலயோ இல்ல ஒரு இந்தியாவுக்குள்ளேயே கூட சரி, நம்ம பாக்குறவங்க எல்லாம் ஐ லவ் யூ நம்ம கட்டி பிடிச்சிக்க முடியாது. அல்லது நம்ம ஐ லவ் யூ நம்ம சொல்லும்போது சில பேர் அதை வேற மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்கொள்ளலாம். அதற்காக தான் சொல்றேன், ஒவ்வொருத்தரையும் லவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிந்த, உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையிலே அவர்களிடம் உங்களின் அன்பை தெரிவிங்கள். எனக்கு உங்கள் மேல மிகுந்த அன்பு இருக்கிறது அப்படிங்கறத எந்த ஒரு மொழி, எந்த ஒரு ஸ்லாங்ல உங்களால தெரிவிக்க முடியும், எந்த மாதிரியான ஒரு வார்த்தையினால் உங்களால் தெரிவிக்க முடியுமோ அப்படி தெரிவிங்கள். ஒவ்வொருத்தரின் மேலையும் அப்படி தெரிவிக்கிறதுங்கிறது மிக மிக உண்மையான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அந்த உண்மையான விஷயமா இருக்க வேண்டும். ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது நம்ம ஒரு தேங்க்ஸ் சொல்றோம் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் தேங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தேங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக எல்லோரையும் அன்பு செலுத்துங்கள். எல்லோர் மேலும் அன்பு செலுத்துங்க. எல்லார்கிட்டையும் ஐ லவ் யூ சொல்லுங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி. உங்களுடைய தாயிடம், உங்களுடைய தந்தையிடம் சரி, அவங்க எல்லாம் யாரும் எதுவும் நினைச்சுக்க போறது இல்லை. உங்களுடைய மனைவியிடம், உங்களுடைய தங்கை சகோதரர்களிடம், உங்களுடைய குழந்தைகளிடம், ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்ப ஏதோ ஒரு படத்துல கூட கொஞ்ச காலத்துக்கு முன்னால ஒரு கட்டிப்பிடி வைத்தியம்லாம் சொல்லுவாங்க. அதாவது ஹக் பண்ணிக்கிறதுங்கிறது, அந்த ஹக் பண்ணிக்கிறதுங்கிறது இப்ப இருக்கிற சூழ்நிலையில கை கொடுக்கறதுக்கு எல்லாரும் பயந்துக்கிறாங்க, அது வேற விஷயம். பட் ஜென்ரலா சொல்ல வரேன், அந்த ஹக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிக நல்ல ஒரு விஷயம். அதாவது அந்த எனர்ஜி அப்படின்ற விஷயம் பாஸ் ஆன் பண்றது, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எனர்ஜி பாஸ் ஆன் பண்ணிக்கிறது, ஒருத்தருடைய அன்பை இன்னொருத்தருடன் செலுத்துவது அப்படிங்கிறது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு மிக நல்ல விஷயம். அதாவது எல்லா நேரங்களிலுமே எல்லா விஷயத்திற்குமே பரிகாரம் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் பரிகாரம் இதை எடுத்து இங்க வைங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த சமாச்சாரத்தை கையில வச்சுக்கோங்க, இதை கட்டி தொங்க விடுங்க, இப்படியே பேசிக்கொண்டிருக்கிறதுங்கிறது அது ஒரு விஷயம். ஆனா பேசிக்கலா நமக்கு ஒரு சில சேஞ்சஸ் வரணும் அப்படிங்கறதா என்னுடைய ஒரு இது. உண்மையா சொல்ல போனோம்னா ஒரு சில இந்த மாதிரியான ஒரு பரிகார விஷயங்கள்லாம் கொடுக்கும்போதும் கூட ரொம்ப ஒரு நார்மலான ஒரு பரிகார விஷயம் மற்றவங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு அது ஒரு உதவியை செய்கிறது என்றதுனாலும் என்னுடைய மனதிற்குள்ளே பார்த்தோம்னாக்க பேசிக்கலா இருக்கிற ஒரு சில விஷயங்களை மனிதர்களிடத்துல அவங்க சேஞ்சஸ் பண்ணாம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் தான் அவர்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியதா இருக்கும். ஒரு விஷயம் பண்றீங்கன்னா அந்த விஷயம் ஒரு 6 மாசமோ ஒரு வருஷமோ அது பண்ணு, திரும்பவும் நம்ம வேறு ஏதாவது விஷயங்கள் தேடிப்போம். அப்படி இல்லாமல் நம்மளுடைய வாழ்வை முழுவதுமாக மாற்றிக்கொள்ள ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நம்மளுடைய சேஞ்சஸ் அப்படிங்கறத நம்மளுக்குள்ளேயே நம்ம கொண்டு கொள்ள என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். அதற்குண்டான ஒரு முயற்சியில் தான் நான் இறங்கியிருக்கிறேன். நான் இது என்னுடைய ஒர்க் ஷாப்ஸ்ல நான் தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறேன். பட் பப்ளிக் ஆஸ் அ பப்ளிக் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் ஒரு விஷயங்களாக நம்ம சொல்லும்போது பார்க்கும்போது அவர்கள் அதை எந்த விதத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு அவர்களால் வரவேற்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஒரு வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு பட்சத்துலதான் நம்ம அதை திரும்ப நம்ம அது ரீதியான ஒரு விஷயமாக ஒரு சுய முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லலாமே தவிர நமக்கு மற்றவர்களால் அது வரவேற்கப்படவில்லை இல்லை அந்த விஷயங்களை தவிர அவர்கள் இன்ஸ்டன்டா நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கு தான் அவர்களுடைய தேவைகளும் இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தோம்னாக்கா நம்ம அதை சொல்றதுங்கிறது வேஸ்டா போயிடும். ஆகையினால் தான் நான் சொல்றதுங்கிறது ஒவ்வொருத்தர்கிட்டையும் அந்த ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயம், உங்களுடைய காதல், உங்களுடைய அன்பை அனைவரிடத்திலும் வெளிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இடத்திலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது ஐ லவ் யூ சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம்
சொல்லும்பொழுது அந்த ஐ லவ் யூ அப்படின்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இப்ப நமக்கு வந்து தமிழரா இருந்தாலும் பார்த்தோம்னா நம்ம வந்து தமிழ் எவ்வளவு தமிழா இருந்தாலும் சரி நம்ம வந்து ஒரு விஷயத்திட்ட ஒருத்தர் போய் நம்ம வந்து சொல்லும்பொழுது, அதாவது வந்து இந்த லவ் ரீதியான ஒரு விஷயத்தை, ஒரு மேரேஜ் ப்ரப்போசல் அந்த மாதிரியான விஷயத்தை சொல்லும்போது இந்த வார்த்தைங்கிறது வந்து ஒரு மாயாஜால வார்த்தையாக உலகெங்கிலும் இருந்து நமக்கு வந்து புகுத்தப்பட்டு விட்டது. எல்லா லாங்குவேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் 3 லெட்டர் வேர்ட் அப்படின்றது வந்து ஒரு மாயாஜால வார்த்தையாக மாறிவிட்டது. அப்போ வந்து நம்ம வந்து இதை எந்த மாதிரியான சென்ஸ்ல எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அன்பு, நம்மளுடைய அன்பை வந்து பாரபட்சமின்றி செலுத்துகிறோம். யாராவது ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கும்போது கூட நீங்க இந்த வார்த்தையை சொல்லி பாருங்க, அவங்க வந்து டக்குன்னு அவங்களுடைய அந்த கோபம்ங்கிறது அவங்களால அடுத்த பேச்சுக்கு பேச முடியாது அவங்களுக்கு. இதை வந்து ஒரு ஜிமிக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சில பேர் வந்து இதையே ஒரு விஷயமா வச்சுட்டு அப்படியே காலந்தாழ்த்த அப்படியே ஒரு விஷயத்தை சாதித்துக் கொள்வதுன்னு அந்த மாதிரியான ஒரு நிலையாக இருக்கக்கூடாது. அதாவது எது விஷயம் சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே வந்து மனைவி இடத்துல ஏதாவது ஒன்று சொல்றாங்க, இவங்க ஏதாவது தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு, திரும்ப திரும்ப வந்து ஐ லவ் யூ ஒரு 4 தடவை பார்க்கும்போது சரின்னு 5வது தடவை போகுது வேலையாச்சு, எப்ப பார்த்தாலும் இதையே சொல்லி நீ சமாளிக்கிற அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. இந்த விஷயம் ஆத்மார்த்தமாக இருக்க வேண்டும். இதை வந்து ஒவ்வொரு இடத்திலும் நம்ம வந்து கடைபிடிப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பல்வேறு விதமான வெற்றியை கொண்டு வந்து தரும். ஏற்கனவே அந்த கிராட்டிடியூட் வீடியோ பார்த்திருப்பீங்க. அதே போல்தான் இந்த ஒரு விஷயம். இது போன்ற வேறு சில விஷயங்களும் இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையிலே நாம் கூற வேண்டிய ஒவ்வொரு இடத்திலும் கூற வேண்டிய விஷயங்கள், கூற வேண்டிய வார்த்தைகள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. அந்த வார்த்தைகளை நாம் கூறி வந்தாலே போல் நமக்கு வேறு எந்தவித ஒரு பரிகாரமும் தேவையில்லை. எந்தவித ஒரு ஆன்மீகவாதியோ எந்த ஒரு குறி சொல்பவர்களோ ஒரு அஸ்ட்ராலஜர் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் தேடி போக வேண்டிய அவசியமே இல்லாமல் நம் வாழ்வு மிகச் சிறந்ததாக இருக்கும். செய்து பயனடையுங்கள். நமஸ்காரம்.